டெல்லியில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசி வருகிறது. புழுதி புயல் காரணமாக மக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள். டெல்லியில் புழுதி புயல் வீசியதை அடுத்து பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். டெல்லியில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு டெல்லியில் யமுனா விஹார், பஜன்புரா, கோகல்புரி உள்ளிட்ட பகுதிகளில் புழுதி புயல் வீசியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோசமான வானிலையால் டெல்லியில் இருந்து ஸ்ரீநகர் புறப்பட்ட இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ஆலங்கட்டி மழையால் விமானத்தின் மூக்கு பகுதி சேதமடைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீநகரை நெருங்கும் போது பெய்த ஆலங்கட்டி மழையால் இண்டிகோ விமானத்தின் மூக்கு பகுதி சேதமடைந்திருக்கிறது. விமான நிலையத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. விமானி சுதாரித்துக் கொண்டு உடனடியாக விமானத்தை தரையிறக்கியதால் பயணிகள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். டெல்லியில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் பல இடங்களில் புழுதி புயல் வீசியதால் மக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள். மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடிய நிலையில் அங்கே அசாதாரண சூழல் நிலவுகிறது. இதனால் மக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள். டெல்லியில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. கிழக்கு டெல்லியின் யமுனா விஹார், பஜன்புரா, கோகல்புரி உள்ளிட்ட பகுதிகளில் புழுதி புயல் வீசியுள்ளது. மோசமான வானிலையால் டெல்லியில் இருந்து ஸ்ரீநகர் புறப்பட்ட இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ஆலங்கட்டி மழையால் விமானத்தின் மூக்கு பகுதி சேதமடைந்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. ஸ்ரீநகரை நெருங்கும் போது பெய்த ஆலங்கட்டி மழையால் இண்டிகோ விமானத்தின் மூக்கு பகுதி சேதமடைந்ததாகவும் விமானி சுதாரித்துக் கொண்டு உடனடியாக தரையிறக்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், தற்போது டெல்லியில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? விவரங்கள். தற்போது ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழையுடன் சேர்ந்து இடி, மின்னல், இது மட்டுமில்லாமல் ஆலங்கட்ட மழையும் பல இடங்கள்ல பெய்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில தலைநகர் டெல்லி மட்டுமில்லாமல் டெல்லியை சுற்றி இருக்கின்ற பகுதிகளிலும் இதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. திடீரென்று ஆலங்கட்டி மழை பெய்தது இந்த பகுதியில பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக வாகனங்கள் டேமேஜ் ஆயிருக்கிறது. தலைநகர் டெல்லியிலிருந்து 6E2142 என்ற இண்டிகோ விமானம் இன்று மாலை புறப்பட்டு சென்றது. செல்லும் வழியில் திடீரென்று இடி, மின்னல் மட்டுமல்லாமல் ஆலங்கட்டி மழை பெய்ததன் காரணமாக விமானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விமானம் என்பது திடீரென்று இது போன்று நடந்த சம்பவத்தால் விமானம் பெரிய அளவில் குலுக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவருமே பயத்துடன் இருந்திருக்கிறார்கள். விமானம் என்பது இன்று மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீநகர் சென்றடைந்திருக்கிறது. அவசர நிலை மூலமாக அந்த விமானம் என்பது ஸ்ரீநகரில் இறக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பயணிகள் சில காயத்துடன் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. விமானத்தை பொறுத்தவரையில் விமானத்தினுடைய முன்பகுதி என்பது பழுதடைந்திருக்கிறது. அதை நாம் அந்த புகைப்படத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. விமானத்திற்கு உள்ளே இருந்த பயணிகள் பயத்துடன் சத்தம் போடுவது, கத்துவது போன்ற அந்த படங்கள், வீடியோக்கள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. மக்கள் தங்களது இருக்கையிலிருந்து அந்த விமானம் குலுங்கும் போதும் அந்த விமானத்திற்கு உள்ளேயே இடி, மின்னல் பாய்வது போன்ற அந்த நிலைமை இருக்கிறது. மக்கள் பயத்துடனேயே அந்த விமானத்தில் பயணம் செய்வதை பார்க்கக்கூடிய அந்த வீடியோக்கள் என்பது தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. விமானத்தை பொறுத்தவரையில் தற்போது அவசரமாக ஸ்ரீநகரில் இறக்கப்பட்டு அந்த விமானத்தினுடைய முன்பகுதி என்பது டேமேஜ் ஆகியிருப்பதை பார்க்க முடிகிறது. தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக விமான நிலையம், துவாரகா போன்ற இடங்கள்ல ஆலங்கட்டி மழை என்பது தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. திடீரென்று இது போன்ற ஆலங்கட்டி மழை என்பது டெல்லியை பொறுத்தவரையில் பெய்வது என்பது அரிதான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. டெல்லியை பொறுத்தவரை இன்றைய தினம் 106 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. டெல்லி மட்டுமில்லாமல் தலைநகரை சுற்றி இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களை பொறுத்தவரையில் தற்போது கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் இன்று மாலையில் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இடி, மின்னலுடன் மழை மட்டுமில்லாமல் ஆலங்கட்டி மழையும் பெய்திருப்பது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பாக பேசப்படும் ஒரு பொருளாக
பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் வந்து விமான போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டதுடன் மட்டுமல்லாமல் வாகன போக்குவரத்தும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்திருக்கின்றது. சாலைகள்ல வந்து தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி நிற்பது பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் போக்குவரத்து என்பது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துவாரகா செல்லும் பகுதிகளில் வந்து சுமார் 4-5 கிலோமீட்டர் தொலைவிற்கு விமான போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.